வணக்கம் பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் பிள்ளைகளே. இன்று நாம் பைபிளில் உள்ள தைரியமானதும் புத்திசாலியானதும் ஆன எஸ்தர் என்ற ராணியை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். எஸ்தரின் கதை நமக்கு தைரியம், நம்பிக்கை மற்றும் நோக்கம் பற்றி கற்றுத்தருகிறது. நாம் பயப்படுகிற போதும் கூட சரியானதை ஆதரிப்பது பற்றிய கதை இது. மிக முக்கியமா, எஸ்தரின் பயணம் எங்கே இருந்தாலும் முழு மனதுடன் கடவுளை நம்புவது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த சக்தி வாய்ந்த கதைய தொடங்கலாம். பகுதி 1. ஒரு புதிய ராணி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நீண்ட காலத்திற்கு முன்பு பெர்ஷியா எனும் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த இராச்சியத்தை ஆட்சி செய்த கிங் ஜர்க்சஸ் என்ற ஒரு அரசர் இருந்தார். அவரது ராஜ்யம் மிகவும் பரந்தது, பல்வேறு நிலங்களையும் பல்வேறு மக்களையும் உள்ளடக்கியது. அரண்மனை மிகுந்த அழகு மற்றும் செல்வம் கொண்ட இடமாக இருந்தாலும் கிங் ஜர்க்ஸுக்கு ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதாக உணர்ந்தார். ஒரு நாள் தாம் பக்கத்தில் இரக்கத்துடன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு புதிய ராணி தேவை என்று அரசர் முடிவு செய்தார். அரசர் முழு நாட்டிலும் ஒரு அரச உத்தரவு அனுப்பினார். தர்சியாவில் உள்ள மிகவும் சிறப்பான பெண்களை தேட அவரது தூதர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். தூதர்கள் பல நாட்கள் பயணம் செய்து ஒவ்வொரு நகரமும் கிராமமும் சென்று சிறந்த புதிய ராணியை தேடினர். அவர்கள் இரக்கம், ஞானம் மற்றும் அழகால் நிரம்பிய ஒருவரை தேடினார்கள். பல இளம் பெண்கள் அரண்மனைக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல எஸ்தர் என்ற யூத பெண் ஒருவரும் இருந்தார். அவள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா மற்றும் முழு மனதுடன் கடவுளை நேசித்தா. எஸ்தர அவளது பெரிய மாமனார் மோர்தகாய் வளர்த்தார். மோர்தகாய் ஒரு நல்ல மனிதர். எஸ்தரை மிகவும் நேசித்தார். எஸ்தரின் பெற்றோர் இனி இல்லாததால் மோர்தகாய் அவளை தன் சொந்த மகளாகவே பராமரித்தார். எஸ்தர் இரக்கம், பணிவு ஆகியவற்றுடன் வளர்ந்தாள். மேலும் மிகவும் ஞானமுள்ளவளாக இருந்தா. அவள் அறிந்த அனைவரும் அவளது இனிய மனப்பான்மையை நேசித்தார்கள். மோர்தகாய் தங்கள் மக்களின் வரலாறும் எல்லா விஷயங்களையும் கடவுளுக்கு விசுவாசமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் எஸ்தருக்கு கற்றுக் கொடுத்தார். எஸ்தரின் மிக பெரிய பலங்கள்ல ஒன்று ஞானமுள்ள அறிவுரைகளை கவனமாக கேட்டு அழகாக நடந்து கொண்டதுதான். எஸ்தர் அரண்மனைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது மோர்தகாய் அவளுக்கு மிகவும் முக்கியமான சில அறிவுரைகளை வழங்கினார். இப்போ யூதராக இருப்பதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். எஸ்தர் மோர்தகாயை நம்பி அவர் சொன்னது போல செய்வதாக வாக்குறுதி அளித்தாள். பெரியதும் பயமுறுத்தும் அரண்மனையிலும் கூட எஸ்தர் பணிவாகவும் சந்தித்த அனைவரிடமும் இனிமையாகவும் இருந்தாள். அரண்மனையில் உள்ளவர்கள் எஸ்தர் எவ்வளவு சிறப்பானவள் என்பதை விரைவில் கவனித்தார்கள். அவளை பார்த்த அனைவரும் அவளிடம் ஆபான மனப்பான்மையை கொண்டார்கள். இறுதியாக எஸ்தர் அரசனை சந்திக்கும் நாள் வந்தது. அரசர் செர்க்சஸ் அவளை பார்த்தபோது அவரது இதயம் மகிழ்ச்சியா நிரம்பியது. அரண்மனைக்கு வந்த அனைத்து பெண்களிலும் இருந்து அரசர் எஸ்தரையே தனது புதிய ராணியா தேர்ந்தெடுத்தார். அங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்தது. இப்போ எஸ்தர் ராணியாக அரண்மனையில வாழ்ந்து அரசருக்கு உதவினார். இன்றைய பாடம் இதோ. தேவன் நம்ம ஒரு பெரிய நோக்கத்துக்காக சிறப்பு இடங்கள்ல வச்சிருக்க முடியும். அவர் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எஸ்தரின் பயணம் இப்போதுதான் துவங்குகிறது. அவளது தைரியம் எப்படி அவளது மக்களை காப்பாற்றும் என்பதை பார்க்க 2ஆம் பாகத்திற்காக காத்திருக்கவும். உங்களுக்கான தேவனின் திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்பதை மறக்காதீர்கள். அடுத்த முறையை சந்திக்கும் பெய்யாமிடை. மீண்டும் வரவேற்கிற பிள்ளைகளே, இன்று நாம் எஸ்தரின் கதையை தொடருகிறோம். இந்த பகுதியில ஒரு சிறிய தைரியமான செயல் எவ்வாறு பெரிய விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது மற்றும் ராஜ்யத்துல பிரச்சனைகள் எவ்வாறு ஆரம்பிக்கின்றன என்பதை பார்க்க போறோம். இப்போது எஸ்தர் பாரசீகத்தின் ராணியாக பெரிய அரண்மனையில வாழ்ந்தார். அவ புத்திசாலி மற்றும் கனிவானவளாக இருந்தா. மொர்தகாய் அவளுக்கு கற்றுத்தந்தபடி. மொர்தகாய் எஸ்தரின் மாமனார் ஒவ்வொரு நாளும் அரசரின் வாசல் அருகே அமர்ந்திருப்பார். அவரது அன்புக்குரிய உளவுக்காரி பற்றிய செய்திகள் அறிய அரண்மனைக்கு அருகில் இருக்க விரும்பினார். ஒரு நாள் மொர்தகாய் அங்கு அமர்ந்திருந்தபோது 2 பேர் மௌனமா பேசிக் கொண்டிருப்பதை அவர் கேள்விப்பட்டார். அவர்கள் இருவரும் அரசரின் காவலாளிகள். இந்த ஆட்கள் ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரசர் செர்க்சீஸ்க்கு தீங்கு விளைவிக்க ஒரு சூழ்ச்சி அமைத்திருந்தார்கள். அவங்கள் அரசரிடம் மிகவும் கோபமாக இருந்தார்கள். மொர்தகாய் அதிர்ச்சி அடைங்க. அவர் வாசல்ல இருந்த ஒரு சாதாரண மனிதர் என்றாலும் அரசரை பாதுகாக்க ஏதாவது செய்ய வேண்டும்னு தெரிஞ்சது. மொர்தகாய் விரைவாத செய்திய ராணி எஸ்தரிடம் அனுப்பினார். அவர் காவலாளிகளின் ஆபத்தான திட்டத்தை பற்றி கேட்ட அனைத்தையும் அவளிடம் சொன்னார். எஸ்தர் உடனே அரசரிடம் சென்றார். அவர் அந்த சூழ்ச்சியை அரசரிடம் தெரிவித்தார்.
அதை கண்டுபிடித்தவர் மொர்தகாய் என்பதையும் அவர் நிச்சயமா கூறினார். அந்த சூழ்ச்சி நேரத்திலேயே தடுக்கப்பட்டது. அரசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. அது எல்லாம் மொர்தெகாய் கவனமாக கேட்டும் பேச தேர்ந்தெடுத்தும் இருந்ததாலதான். இந்த நல்ல செயல் அரசரின் அதிகாரப்பூர்வ பதிவுகள்ல ராஜ்ய வரலாற்று புத்தகத்துல எழுதப்பட்டது. அது ஒரு முக்கியமான தருணமா இருந்தது. அந்த நேரத்துல மொர்தெகாய்க்கு எந்த ஒரு விருதும் வழங்கப்படவில்லை. யாரும் நன்றி சொல்லவில்லை. அரசரை காப்பாற்றியதற்காக அவருக்கு எந்த சிறப்பு மரியாதையும் கிடைக்கவில்லை. ஆனா பிள்ளைகளே, இத நினைவில் வையுங்கள். கடவுள் மறக்கவில்லை. அரசர் கவனிக்கவில்லை என்றாலும் கடவுள் மொர்தெகாயின் விசுவாசத்தையும் நேர்மையையும் பார்த்தார். இதுதான் நம்முடைய பாடம். யாரும் உடனே கவனிக்கவில்லைன்னாலும் சரியானது செய்வது முக்கியம். கடவுள் உங்க மனசு பாக்குறார். இப்போது நம்முடைய கதையில ஒரு புதிய நபர் வருகிறார். ஹாமான் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ராஜ்யத்துல மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரியா இருந்தார். ஹாமான் அதிகாரத்தை மிகவும் விரும்பினார். அவர் பெருமையால் நிரம்பியிருந்தார். எல்லோரும் தன்னை எவ்வளவு முக்கியமானவர் என்று அறிய விரும்பினார். அவர் நடக்கும்போது எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும்னு விரும்பினார். மக்கள் தன்னை மிகவும் மரியாதையுடன் நடத்தினா அவர் அதை மிகவும் ரசித்தார். ஆனால் மொர்தெகாய் வணங்க மறைக்க. அவர் ஒரு யூதர். கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். இதனால் ஹாமான் மிகவும் மிகவும் கோபமடைந்தார். ஒரு மனிதர் தன்னை வணங்க மறுப்பத அவர் சகிக்க முடியல. அவரது பெருமை பாதிக்கப்பட்டது. மொர்தெகாயிடம் மட்டும் கோபப்படாம இருந்தார். ஹாமான் ஒரு பயங்கரமான திட்டம் தீக்கலாம். மொர்தெகாயின் மக்கள் அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அரசு முழுவதும் உள்ள யூதர்களை அழைக்க முயற்சிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். இது மிகவும் தீயதும் நியாயமற்றதுமான திட்டமாக இருந்தது. ஹாமான் அரசரிடம் சென்று யூதர்களை பற்றி பொய்கள் சொன்னார். அவர்கள் யாரென்று கூட சொன்னவல்ல. அவர்கள் சட்டங்களை பின்பற்றவில்லை என்று மட்டும் சொன்னார். ஹாமான் தனது பயங்கரமான திட்டத்தை அனுமதிக்கும் புதிய சட்டத்தை அரசர் ஏற்று செய்து அவரை சமாதானப்படுத்தினார். அரசர் ஹாமான நம்பினார். இந்த ஆபத்து இருப்பதை உணரவில்லை. இந்த திட்டம் நடத்த வேண்டிய தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அது எழுதி எல்லா மக்களும் பார்க்கும்படி நாடு முழுவதும் அனுப்பப்பட்டது. இது எஸ்தேரின் மக்களுக்கு மிகவும் ஆபத்தானதும் பயமுறுத்தும் காலமா இருந்தது. அவர்கள் பெரிய பிரச்சனையில சிக்கியிருந்தாங்க. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எஸ்தேர் விரைவில் இந்த செய்தியா இருந்தார். அவளது மனம் கனமாக இருந்தது. அவளது மக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதை அவள் அறிந்தாள். அவ என்ன செய்வா? இங்கே நமது இரண்டாவது பாடம் உள்ளது. பெருமை மற்றும் கோபம் மிகவும் கேடு விளைவிக்கும் முடிவுகளுக்கு வழிவகுக்கும். தாய்மையாகவும் தயவாகவும் இருப்பது முக்கியம். இந்த பயமுறுத்தும் நேரத்திலையும் கூட மொர்தெகாய் மற்றும் மக்கள் கடவுளை நாடினார்கள். இப்போது அவர்களை காப்பாற்ற இயலும் ஒரேவர் அவரே என்று அவர்கள் அறிந்தார்கள். எஸ்தேர் தம் மக்களுக்கு ஆதரவா நிற்க துணிவை காண்பிப்பால. இந்த மோசமான திட்டத்தை கடவுள் நல்லதாக்க மாற்றுவாரா? கடவுள் எவ்வாறு ராணி எஸ்தேரை பயன்படுத்தி மக்களை காப்பாற்றுகிறார் என்பதை அறிய பகுதி 4 தொடருங்க. எஸ்தேர ஒரு வலிமையாடும் இல்ல. பயப்பட வேண்டாம். கதை தொடர்ச்சியில அடுத்த பகுதியில சந்திப்போம். நினைவில் வையுங்கள், கடவுள் எப்போதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். பீராவில மீண்டும் வரவேற்கிறேன் பிடிது. இன்று நாம் ராணி எஸ்தேரின் கதையை தொடரப் போகிறோம். அவ ஒரு பயமுறுத்தும் முடிவை எதிர்கொள்வதை பார்க்க போறோம். மேலும் உண்மையான துணிச்சல் எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய போறோம். நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும், தீய ஹாமான் ராஜாவை ஏமாற்றி எல்லா யூதர்களுக்கும் கேடு செய்யும் ஒரு சட்டத்தை உருவாக்க வைத்தான். எல்லோரும் மிகவும் பயந்திருந்தானே. மொர்தெகாய் அந்த திட்டத்தை பற்றி கேட்டதும் மிகவும் கவலைப்பட்டார். அவரது மக்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதை அவர் அறிந்தார். அதனால் கடவுளிடம் உதவி கேட்டு திரும்பினார். மொர்தெகாய் ஹாதாக் என்ற நம்பகமான ஊழியர் மூலம் எஸ்தேருக்கு எல்லாவற்றையும் சொல்லி உதவுமாறு கேட்டுக்கொள்ள ஒரு செய்தியை அனுப்பினார். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எஸ்தேர் அரண்மனையின் ஆபத்தான சட்டத்தை விளக்கி மொர்தெகாய்க்கு பதில் அனுப்பினார். யாரும் அழைப்பு இல்லாம ராஜாவை சந்திக்க முடியாது. அவர்கள் அப்படி செய்தா ராஜா இரக்கம் காட்டாவிட்டா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். ராஜா தங்கச்சடங்கு கோல நீட்டினால் மட்டுமே பாதுகாப்பாக இருக்க முடியும். எஸ்தேருக்கு 30 நாட்கள் ராஜாவை சந்திக்க அழைப்பு வரவில்லை. ஆனால் மொர்தெகாய் அவளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை மீண்டும் அனுப்பினார். அவ அரண்மனையில் இருப்பதால் மட்டும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று நினைக்க கூடாது என்று அவர் கூறினார். அவர் அவளிடம் ஒரு புகழ் பெற்ற கேள்வியை கேட்டார். இப்போது நீ இந்த ராஜ்ய பதவிக்கு வந்திருக்கிறாய் என்பதற்காகவே இதுபோன்ற நேரத்திற்கு தேவன் உன்னை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று யார் அறிவார்? இது எஸ்தேரை ஆழமா சிந்திக்க வைத்தது. இந்த தருணத்திற்காகவே தேவன் தன்னை ராணியாக்கியிருக்கலாம் என்று அவள் உணர ஆரம்பித்தாள். அவளது வாழ்க்கையில் நடந்த எல்லாமும் இதற்காகவே என்று அவள் பார்த்தாள்.
ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேவன் அவளை ஒரு சிறப்பு இடத்துல வச்சிருந்தார். இதுதான் நம்முடைய பாடம். முக்கியமான முறையில பிறருக்கு உதவ தேவன் நம்மை சில சூழ்நிலைகள்ல வைத்திருக்கலாம். அவரை நம்புங்க. எஸ்தேர் மிகவும் துணிச்சலான ஒரு முடிவெடுத்தா. தன்னுடன் என்ன நடந்தாலும் தன் ஜனங்களை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று அவள் அறிந்தாள். அவ, நான் ராஜாவிடம் செல்வேன், அது சட்டத்திற்கு எதிராக இருந்தாலோ என்று சொன்னாள். நான் அழுந்து விட்டாலும் அழுந்து விடுவேன் என்றாள். அவ துணிச்சலா இருக்க தயாராக இருந்தா. ஆனா எஸ்தேர் தனியாக செயல்படவில்லை. எனக்கு தேவனின் வலிமை தேவை என்று அவள் அறிந்தாள். அவ எல்லோரையும் 3 நாட்கள் நோம்பிருந்து ஜெபிக்க சொன்னாய். முழு நகரமெங்கும் மக்கள் உணவு உண்ணாம ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் அனைவரும் தங்கள் துணிச்சலான ராணிய காக்க தேவனே வேண்டினார்கள். அந்த 3 நாட்களும் எஸ்தேர் தேவனின் உதவியும் ஞானமும் நாடினாள். அவர்களை காப்பாற்ற ஒரே ஒருவராக அவர் மட்டுமே இருக்கிறார் என்று அவள் நம்பினாள். 3 நாட்கள் கடந்ததும் எஸ்தேர் தன் உள்ளத்தில் தேவனின் அமைதியை உணர்ந்தாள். ராஜாவை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. எஸ்தேர் தன் சிறந்த அரச குடும்ப உடைகளை அணிந்தான். ராஜா ஜெர்க்சீஸின் முன் நிற்கும்போது அவள் மிக அழகாக இருக்க விரும்பினாள். அவள் ஆழமா மூச்சு இழுத்து அரியணை அறைக்கு தூரமா நடக்க ஆரம்பித்தாள். அவளது இதயம் வேகமா துடிச்சது. ஆனா அவள் நிற்கவில்லை. இறுதியில அவள் நுழைவாயில்ல நின்றாள். அவள் அங்கே காத்திருந்தா ராஜா அவளை பார்த்து தயவு காட்டுவார்னு நம்பினா. ராஜா ஜெர்க்சீஸ் தன் உயர்ந்த அரியணையில் அமர்ந்திருந்த. அவர் மேல பார்த்து எஸ்தேர் அங்க நிக்கும்போது பார்த்தார். அறை முழுவதும் அமைதியா இருந்தது. இந்த ஒரு தருணத்துல எல்லாமும் சார்ந்திருந்தது. ராஜா கோபப்படுவாரா அல்லது அவளுக்கு இரக்கம் காட்டுவாரா? ராஜா அவளை பார்த்ததும் அவர் அன்பால் நிரம்பினார். அவர் தங்கச்சடங்கு கோல அவளிடம் நீட்டினார். அது அவ பாதுகாப்பாக இருப்பதா அர்த்தம். எஸ்தேர் முன்னே சென்று அந்த சடங்கு கோல கத்தா. அவளுக்கு ராஜாவும் கடவுளும் அருள் வழங்கினார்கள். ராஜா அவளிடம் அவள் என்ன விரும்புகிறாள் என்று கேட்டார். எதையும் தருவதாக வாக்குறுதி அளித்தார். எஸ்தேரின் துணிச்சல் அவளது உயிரை காப்பாற்றியது. இது நம்முடைய 2வது பாடம். துணிச்சல் என்பது நாம் பயப்படுகிற போதும் சரியானதை செய்வதே. கடவுள் உங்களுடன் இருப்பார் என்று நம்புங்க. எஸ்தர் தைரியமா இருந்தா, ஏனெனில் கடவுள்தான் உதவியாளர் என்று அவள் அறிந்தா. நீங்களும் அவளை போல தைரியமா இருக்கலாம். எஸ்தேரின் திட்டம் எப்படி நடைபெறுகிறது, ஹாமானிடமிருந்து கடவுள் தன் ஜனங்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை அறிய பகுதி 6 தொடருங்கள். இந்த கதையின் அடுத்த பகுதியில சந்திப்போம். நினைவில் வையுங்கள், கடவுளே உங்கள் பலம். பியாவில மீண்டும் வரவேற்கிறோம் பிடிங்களே. இன்று நாம் எஸ்தேரின் பயணத்தை தொடருகிறோம். அவ எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்கிறார் என்பதையும், கடவுள் பின்னணியில் எவ்வளவு அதிசயமான முறையில் செயல்படுகிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். நினைவில் வையுங்கள், ராணி எஸ்தேர் தைரியமாக ராஜாவிடம் சென்றார். அவர் தங்கச் சடங்கு கோலை நீட்டி அவளுக்கு இரக்கம் காட்டினார். அவ பாதுகாப்பாக இருந்தா. ராஜா அவளை பார்த்ததுல மிகவும் மகிழ்ந்தார். அவர், உனக்கு என்ன வேண்டும் ராணி எஸ்தேர் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும், ஈவன் என் ராஜ்யத்தின் பாதிய கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். எஸ்தர் மிகவும் விபசாரி. அவள் அவசரமா அந்த ஆபத்து குறித்து அவரிடம் சொல்லவில்லை. சொல்ல சரியான நேரம் தேவை என்று அவள் அறிவாள். அவள் ராஜாவையும் ஹாமானியும் தானே தயாரித்திருந்த ஒரு சிறப்பு விருந்துக்கு அழைத்தாள். அவர்கள் அரண்மனையில ஒரு அருமையான உணவை ஒன்றா அனுபவித்தார்கள். அந்த விருந்துல ராஜா மீண்டும் அவளிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆனால் எஸ்தேர் இன்னும் காத்திருந்தாள். அவள் மிகவும் பொறுமையா இருந்தாள். எஸ்தேர் அவர்களை இன்னொரு விருந்துக்கு அழைக்கான். அடுத்த நாளே. இது அவளோட பெரிய ஞானத்தையும் தேவனின் நேரத்தை நம்பியதையும் காட்டுகிறது. இதற்கிடையில் ஹாமான் மிகவும் பெருமையாக இருந்தான். ராணி தன் விருந்துக்கு ராஜாவையும் தன்னையும் மட்டும் அழைத்ததால் தான் மிகவும் முக்கியமானவன் என்று ஹாமான் நினைத்தான். ஆனா ஹாமான் வாயிலை கடந்து செல்லும்போது மோர்தகா இன்னும் வணங்கவில்லை என்பதை பார்த்ததும் அவனுடைய பெருமை மீண்டும் கொடூரமான கோபமாக மாறியது. ஹாமான் மிகவும் கோபமாக இருந்ததா ஒரு மிக உயரமான தூண் ஒன்று கட்டினான். அந்த தூண் அடுத்த கால மோர்தகாய தீங்கு செய்ய ஒரு திட்டம் போட்டிருந்தான். ஆனா முற்றிலும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஹாமானின் தீய திட்டத்தை தடுக்க தேவன் ஏற்கனவே செயல்பட ஆரம்பிச்சிருந்தார். இதோ நம்மளுடைய பாடம். ஞானமும் பொறுமையும் மிகுந்த சக்தி வாய்ந்தவ. நாம் தேவனை நம்பி காத்திருக்கும் போது அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். அந்த இரவே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவர் வெளுத்துக்கொண்டே ஏறமார் தான் ராஜ்யத்தை பத்தி யோசிச்சு கொண்டிருந்தார். அதனால ராஜா அரசின் பதிவுகளை வாசிக்கும்படி கேட்டார்.
நடந்த எல்லா நிகழ்வுகளின் வரலாற்றையும் கேட்க அவர் விரும்பினார். முர்தகா இரு காவலர்களின் சதியை தெரிவித்து ராஜாவின் உயிரை காப்பாற்றியதை அவர்கள் வாசித்தார்கள். ராஜா கவனமாக பேத்தார். முர்தகாய் தனது தைரியத்திற்கு ஒருபோதும் பாராட்டு பெறவில்லை என்பதை ராஜா உணர்ந்தார். அவரை உடனே கௌரவிக்க வேண்டும்னு ராஜா விரும்பினார். அந்த நேரத்திலேயே ஹாமான் அரண்மனைக்குள் வந்தார். மொர்தகாய பாதிக்க ராஜாவிடம் அனுமதி கேட்கவே அவர் வந்திருந்தார். ஹாமான் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன் ராஜா அவரிடம் ராஜா கௌரவிக்க விரும்பும் ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ராஜா தன்னை பத்தி தான் சொல்றான்னு ஹாமான் நினைத்தார். அவருக்கு அவ்வளவு பெருமை இருந்ததால் வேறு யாரும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அவர் கற்பனை கூட செய்ய முடியல. அதனால் ஹாமான் ராஜாவின் ஆடைகள், ராஜாவின் கிரீடம் மற்றும் நகரம் முழுவதும் ஒரு பேரணியில் அனைவரும் பார்க்கும்படி ஒரு பெரிய கௌரவம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ராஜா அந்த எல்லாவற்றையும் யூதரான மொர்தகாய்க்கு செய்யுமாறு ஹாமானிடம் சொன்னார். ஹாமானுக்கு இது நம்ப முடியவில்லை. தான் வெறுக்கும் அதே மனிதனை ஹாமான் கௌரவிக்க வேண்டியிருந்தது. மொர்தகாய நகரம் முழுவதும் அழைத்து சென்று அவர் எவ்வளவு சிறப்பானவர் என்று கூச்சலிட வேண்டியிருந்தது. இது கடவுள் பின்னணியில் எப்படி செயல்பட்டார் என்பதை காட்டுகிறது. அவர் ராஜாவின் மனதை மாற்றி சரியான நேரத்துல மொர்தகாய பாதுகாத்தார். அதுதான் நம்மளுடைய இரண்டாவது பாடம். நாம் பார்க்க முடியாத போதும் கடவுள் எப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க அவரை முழுமையா நம்பலாம். மறக்காதீர்கள் பிள்ளைகளே, கடவுளுக்கு உங்களுக்காகவும் ஒரு சிறந்த திட்டம் இருக்கிறது. எஸ்தேரின் பயணத்தின் பரபரப்பான முடிவுக்காக அடுத்த முறையில் சந்திப்போம். இறுதி பகுதிக்காக காத்திருக்கவும். கடவுள் ஆசீர்வதிக்கிறவர்கள பிரியாணிடை மீண்டும் வரவிருக்கிறோம் பிள்ளைகள். எஸ்தேரின் பயணத்தின் மிக பரபரப்பான பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று உண்மை வெளிவருகிறது. மேலும் கடவுள் தன் ஜனங்களை எவ்வளவு அதிசயமா காப்பாற்றுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எஸ்தேர் ராஜாவையும் ஹாமானையும் 2 சிறப்பு விருந்துகளுக்கு அழைத்திருந்தார். அவள் மிகவும் பொறுமையாயிருந்தாள். தன் மனதை வெளிப்படுத்த சரியான தருணத்தை காத்திருந்தா. 2வது விருந்து தொடங்கியதே. ராஜாவும் ஹாமானும் அந்த சிறந்த உணவை ரசிச்சு கொண்டிருந்தார்கள். ஆனா அறையில் ஒரு மர்மம் நிறைந்த உணர்வு இருந்தது. அனைவரும் சாத்திருந்தார்கள். 2வது விருந்துல ராஜா மீண்டும் எஸ்தேரை நோக்கி, உங்கள் வேண்டுகோள் என்ன ராணி எஸ்தேரே என்று கேட்டார். நான் அதை உனக்கு கொடுக்கன. இந்த முறையில எஸ்தேர் காத்திருக்கமென. தன் உயிருக்கும் தன் ஜனங்களின் உயிருக்கும் காத்திரமாக தைரியமாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவள் அறிந்தாள். அவள் கூறினாள், ராஜாவே, உங்கள் கண்களில் நான் அருள் பெற்றிருந்தால் தயவு செய்து என் உயிரையும் என் ஜனங்களின் உயிரையும் காப்பாற்றுங்கள். நாங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கலாம். ராஜா அதிர்ச்சி அடைந்தார். அவரது அழகான ராணிக்கு யாராவது தீங்கு செய்ய நினைப்பார்கள் என்று அவர் நம்ப முடியவில்லை. அவர் கேட்டார், இதை செய்ய யார் துணிவார்கள்? எஸ்தேர் தயங்கமறிடா. அவள் நேராக ஹாமான சுட்டிக்காட்டி, இந்த தீய மனிதன் ஹாமானை நம்மை அழிக்க விரும்புகிறான் என்று கூறினாள். ஹாமான் பயத்துல நடுங்கிடார். அவரது தீய திட்டம் ராஜாவின் முன்னிலையில வெளிப்படுத்திவிட்டது. அவர் மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கிவிட்டதாக உணர்ந்தார். ராஜா மிகவும் கோபமடைந்தார். ஹாமானின் துரோகத்தா மனம் நிறைந்த கோபத்துடன் ராஜா சோலைக்குள் நடந்து சென்று சிந்தித்தார். ராஜா உடனே ஹாமானுக்கு தண்டனை வழங்க உத்தரவிட்டார். ஹாமான் மொர்தகாய்க்காக திட்டமிட்ட அதே விஷயம் அவர் மேல் திரும்பியது. ஹாமான் பிடிபட்டார். அவருடைய தீய அதிகாரமும் ஒளிவுற்றது. எஸ்தரும் மொர்தகாயும் ஹாமானின் தீய திட்டங்களிலிருந்து கடவுள் காத்தார். இதோ நம்முடைய பாலம். கடவுள் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது தீய திட்டங்கள் வெற்றி பெறாது. அவர்தான் இறுதி பாதுகாவல. ஆனா பிள்ளைகளே, இன்னொரு பிரச்சனை இருந்தது. ஹாமான் இல்லாத போதிலும் அவர் யூதர்களுக்கு எதிராக செய்த சட்டம் இன்னும் இருந்தது. எஸ்தேர் மீண்டும் ராஜாவிடம் சென்றார். அவர் அழுது ஹாமான் திட்டமிட்ட அந்த ஆபத்தான நாளிலிருந்து தன் மக்களை காப்பாற்ற வழி காணுமாறு ராஜாவிடம் கேட்டார். ராஜா ஒரு புதிய சட்டம் செய்ய அனுமதித்தார். இந்த புதிய சட்டம் யூதர்களுக்கு தங்களை பாதுகாக்கும் உரிமையையும் பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பையும் வழங்கியது. மொர்தகாய்க்கு ராஜ்யத்துல மிக உயர்ந்த பதவி வழங்கப்பட்டது. இப்போது அவர் ராஜாவுக்கும் அவரது மக்களுக்கும் உதவும் ஒரு பெரிய தலைவராய் இருந்தார். யூத மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அழிவாக இருக்க வேண்டிய நாள் அதிசயமான வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் நாளாக மாறியது. மக்கள் மகிழ்ச்சியுடனோ நன்றி செலுத்தியும் கொண்டாடினார்கள். அவர்கள் கடவுளின் பாதுகாப்புக்கும் ராணி எஸ்தேரின் துணிச்சலுக்கும் மிகவும் நன்றி கூறினார்கள். இந்த சிறப்பு கொண்டாட்டம் பூரீம் என்று அழைக்கப்பட்டது.
இன்றும் கூட மக்கள் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைவு கூற இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கடவுள் அவர்களை காப்பாற்றினா. எஸ்தேர் தானே அனுபவித்த எல்லா நிகழ்வுகளும் இந்த தருணத்திற்காகவே என்று இறுதியில் புரிந்து கொண்டாள். ராணியாக இருப்பது வெறும் கிரீடம் அணிவது மட்டுமல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அது கடவுளின் சக்தியால் பல உயிர்களை காப்பாற்றுவது பற்றியது. மொர்தெகாய் மற்றும் எஸ்தேர் இருவரும் வாழ்க்கை குழப்பமாகவும் ஆபத்தாகவும் இருந்தபோதும் கடவுளை நம்பினார்கள். கடவுள் எப்போதும் அவர்களுடன் இருந்தார். இங்கே நம்முடைய இரண்டாவது பாரம். கடவுள் எந்த மோசமான நிலைமையையும் மகிழ்ச்சியான வெற்றியா மாற்ற முடியும். அவரது திட்டம் எப்போதும் சிறந்ததா இருப்போம். அப்படியென்றால் பிள்ளைகளே, இதுவே ராணி எஸ்தேரின் அதிசயமான கதை. ஒரு நபர் துணிச்சலுடன் இருந்தா எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதை அவள் நமக்கு காட்டினாள். நீங்கள் எப்போது பயப்படுகிறீர்களோ எஸ்தேரை நினைவில் கொள்ளுங்க. கடவுள் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் எப்போதும் உங்கள் நன்மைக்காக செயல்படுகிறார் என்பதை நினைவில் வையுங்கள். எஸ்தேரின் அதிசயமான பயணத்தை பார்த்ததற்கு நன்றி. அவரது ராஜ்யம், பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடன் சேர்ந்ததற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மறக்காமல் லைக் செய்யவும், பகிரவும், சந்தா பெறவும். பிள்ளைகளுக்கான மேலும் பல வேதாகம சாகசங்களுக்கு நாம் விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கட்டும். எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். அடுத்த கதையில சந்திட்டோம். விடைபெறுகிறேன். வணக்கம் பிள்ளைகளே. நாம் ராணி எஸ்தேரின் முழு கதையையும் பயணித்து வந்தோம். இன்று அவளது பயணம் நமக்கு கற்றுத்தரும் அதிசயமான பாடங்களை பற்றி பேச போகிறோம். முதல் பெரிய பாடம் இதுதான். உங்கள் வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். எஸ்தேர் அரண்மனையில வச்சு அவர் ஒரு சிறப்பு காரணத்துக்காக அதை செய்தார். எஸ்தேர் தனது மக்களை காப்பாற்ற ராணியாக ஆனது போலவே கடவுள் உங்களுக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு தனிப்பட்ட திட்டம் வைத்திருக்கிறார். இரண்டாவது பாடம், தைரியம் முக்கியம். எஸ்தர் மிகவும் பயந்திருந்தாலும் சரியானதை செய்ய முடிவு செய்தார். உண்மையான தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல என்பது அவர் நமக்கு காட்டினார். எப்படியாவது முன்னேற கடவுளை நம்புவதுதான் அது. மூன்றாவது பாடம், ஜெபத்திற்கு மிகுந்த சக்தி உள்ளது. எஸ்தர் ஏதாவது செய்யும் முன் முதல்ல கடவுளை நாடினார். அவருடன் சேர்ந்து நோம்பும் ஜெபமும் செய்ய எல்லா மக்களையும் கேட்டுக்கொண்டார். நாம் ஜெபிக்கும் போது ராஜாதி ராஜாவிடம் உதவி கேட்கிறோம். நம்முடைய நான்காவது பாடம், ஞானமும் பொறுமையும் முக்கியமானவை. எஸ்தர் தம் மக்களை காப்பாற்றும் திட்டத்தை அவசரப்படுத்தவில்லை. விருந்துகள்ல உண்மையை வெளிப்படுத்த சரியான தருணத்தை காத்திருக்க தனது ஞானத்தை பயன்படுத்தினார். அந்த ராஜாவிடம். ஐந்தாவது பாடம், கடவுள் எப்போது செயல்படுகிறார், அவர் நேரடியாக காணப்படாத போதும் கூட. அவர்தான் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் முதன்மை நபர். ராஜாவின் தூக்கமின்மையை பயன்படுத்தி மோர்தெகாயை மதிப்பளிக்க கடவுள் எப்படி பயன்படுத்தினார் என்று நினைத்து பாருங்கள். அந்த காலம் முழுவதும் கடவுள் பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆறாவது பாடம், நீங்க சரியானதை பாதுகாக்க வேண்டும். தன்னை பாதுகாக்க முடியாதவர்களை பாதுகாக்க எஸ்தேர் தன் குரலை பயன்படுத்தினா. கடவுளுக்கு விருப்பமானதை செய்ய எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருந்தார். அவர் தன் முழு ஜனத்தையும் காப்பாற்றினார். அப்படியென்றா பிள்ளைகளே, இதுவே எஸ்தேரின் அதிசயமான கதை. அவர் வெறும் ஒரு ராணி மட்டுமல்ல, அவர் தைரியமானவர், ஞானமுள்ளவர், மற்றவர்களுக்காக நிற்க தயாராக இருந்தவர். நீங்கள் எப்போது பயப்படுகிறீர்களோ எஸ்தேரை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் உதவியாளர். அவர் உங்களுக்கு வலிமை அளிக்கிறார். நீங்க சரியானதை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது எஸ்தேரை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தேர்வுகள் உலகையே மாற்றக்கூடும். வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றும் போது கூட கடவுள் உங்கள் நன்மைக்காக பின்னணியில் செய்யப்பட்டு வருகிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவரது ராஜ்யம், பிள்ளைகளே, பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வேதாகம வீரர்களை பற்றி உங்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வதை நாங்கள் விரும்புகிறோம். மேலும் அற்புதமான பைபிள் கதைகளுக்காக லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த கதையில சந்திப்போம். உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது விடைபெறுகிறோம். இன்னும் எப்போதும் தைரியமாகவும் புத்திசாலியாகவும் இருங்க, ராணி எஸ்தேரை போல.